உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆமா, உன் தங்கச்சிக்கு ஏதோ கோடீஸ்வரம் வீட்டு வரம் கிடைச்சிருக்காமா, அப்படியா? உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? எனக்கு மட்டும் இல்லடி, இப்ப இந்த ஊர் முழுக்க இதே பேச்சாதான் கேக்குது. உங்க அம்மா தான் போஸ்டர் அடிச்சு ஒட்டாத குறையா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. நீ கேள்விப்பட்டது உண்மைதாண்டி. ஆர்த்தி ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவ. அவ அழகுக்கும் அறிவுக்கும் கடவுளா பார்த்துதான் இப்படி ஒரு நல்ல சம்பந்தத்தை அவர் கொடுத்திருக்காரு. இருந்தாலும் நீ மட்டும் எப்படி இன்னும் அவங்கள விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்க? உண்மையை சொல்லு, நிஜமாவே நீ இன்னும் அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கியா, இல்ல எங்க கிட்ட பேசும்போது மட்டும் விட்டு கொடுக்காம பேசுறியா? ஹே, என்னடி நீ இப்படி கேட்டுட்ட? சத்தியமா சொல்றேன், எனக்கு என் அம்மா தங்கச்சி 2 பேரையுமே ரொம்ப பிடிக்கும். இப்போலாம் நான் கருணை இல்லத்துக்கு போறேனோ அப்பெல்லாம் அவங்களதான் நன்றியோட நினைச்சுப்பேன். எங்கேயோ கூட்டத்துல ஒருத்தியா அனாதையா இருந்திருக்க வேண்டிய எனக்கு அம்மாவா இருந்து ஒரு குடும்பத்தை கொடுத்ததே அவங்க தானே. ஆர்த்தி எடுத்துக்கோ, அவ மட்டும் இல்லைன்னா என் குடும்பத்துல நான் மட்டும் ஒத்தையாதான் இருந்திருப்பேன். எனக்கு அக்காங்கிற அந்தஸ்தை கொடுத்தது என்னமோ அவதானே. அடியே, குழந்தை இல்லங்கிறதுக்காக உன்னை ஆசிரமத்துல இருந்து எடுத்துட்டு வந்ததெல்லாம் ஓகேதான். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்ததுல இருந்து உன்னை இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி தானே நடத்திட்டு இருக்காங்க. நீ தப்பா நினைச்சாலும் அதான் நிஜம். உன் தங்கச்சி அப்படியே உங்க அம்மாவோட ஜெராக்ஸ் டி. அவ என்னைக்கும் உன்னை அக்காவா நினைச்சதும் கிடையாது, இனி நினைக்க போறதும் கிடையாது. இப்படிப்பட்டவங்கள போய் நீ தாண்டி இவ்ளோ நேசிக்கிற. இங்க பாரு, ஊர்ல இருக்கிறவங்க யாரு என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், ஆனா எனக்கு அவங்கதான் அம்மா, அவதான் என்னோட தங்கச்சி. அதை தாண்டி நான் எதையுமே யோசிச்சதில்ல. பெத்தவங்களாவே இருந்தாலும் அவங்க நம்மள திட்டுறாங்க கோவப்படுறாங்கிறதுக்காக அம்மாங்கிற உறவு மாறிடாது இல்லையா? அந்த மாதிரிதான் நான் எப்பவுமே அவங்க 2 பேரையுமே பாக்குறேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதுல இருக்கிற ஒரு சின்ன நல்லதை நினைச்சு சந்தோஷப்படுற பத்தியா? இதாண்டி நீ. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. நீ வேணும்னா பாரு, உன் தங்கச்சிக்கு கோடீஸ்வரன் வீட்டு மாப்பிள்ளை கிடைச்சிட்டதா உங்க அம்மா ஊர் முழுக்க தம்பட்டம் அடிச்சிட்டு இருக்காங்கல்ல. அதை விட நல்ல குணமான வசதியான ஒரு மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு உங்க அம்மா முன்னாடி நீ சந்தோஷமா வாழ்ந்து காட்ட போற. ஐயோ, எனக்கு இந்த வசதியான மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம்ப்பா. எனக்கு நல்ல அன்பா அனுசரணையா இருக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா அதுவே போதும். முருகா, எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கல. வானதி ஆசைப்படுற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய அவ கண்ணுல காட்ட வேண்டியது உன்னோட பொறுப்பு. பாத்துக்க. அதெல்லாம் நேரம் வரும்போது அவரே பார்த்து செய்வாரு. நீ வா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். பாத்து வா. டேய் கார்த்தி, இப்ப வரைக்கும் போட்டோல கூட நீ பொண்ணை பார்க்கலப்பா. அம்மா, எனக்கு மட்டும் உங்க கூட வரதுக்கு ஆசை இல்லாமையா என்ன? என் சுச்சுவேஷன் இப்படி இருக்கிறப்போ நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இருங்காட்டுக்கோட்டையில நம்ம வாங்கின லேண்ட்ல பில்டிங் அப்ரூவலுக்காக எத்தனை மாசம் நம்ம காத்துட்டு இருந்தோம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அது சம்பந்தமா கவர்மெண்ட் அபிஷியல்ஸோட நாளைக்கு முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்குமா? இருக்கட்டுமேப்பா, அது ஆபீஸ்ல வேற யாரையாவது போய் அட்டெண்ட் பண்ண சொல்லலாம்ல, இல்ல இன்னொரு நாளைக்கு கூட மீட்டிங் வச்சுக்கலாம்ல. இல்லப்பா, இதுவே ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இப்பதான் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. இது நம்ம கம்பெனியோட ரொம்ப பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட். இதை எக்காரணத்தை கொண்டும் இந்த தடவை நான் மிஸ் பண்ண விரும்பல. உன் நிலைமை எனக்கு புரியாம இல்ல கார்த்திக். இருந்தாலும் நீ நேர்ல ஒரு தடவை பொண்ணை பார்த்து உன் அபிப்பிராயத்தை சொல்லிட்டா என் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்குமேன்னு யோசிக்கிறேன். அம்மா, எனக்கு எது பொருத்தமா இருக்குன்னு என்னோட நல்லா தெரிஞ்சவங்க நீங்க தான். அதான் சொல்றேன், நீங்க போயிட்டு வாங்கம்மா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். வேணும்னா இந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு நாள் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒன்னா போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாம். என்ன சொல்றீங்க? எப்படியும் நாளைக்கு நீ வரப்போறது இல்லைங்கிறதுல உறுதியா இருக்க.
இதுக்கு மேல நான் உன்கிட்ட என்ன சொல்றது? இது வரைக்கும் என் லைஃப்ல எனக்காக எங்க அம்மா எடுத்த எந்த டெசிஷனும் தப்பா போனதே இல்லை. அது மாதிரி தான் இதுவும். அம்மா, என் கல்யாண விஷயத்துல நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். நீங்களும் அப்பாவும் பத்திரமா போயிட்டு நல்லபடியா எல்லாத்தையும் பேசிட்டு வாங்கம்மா, சரியா? எங்க கிட்ட கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் அம்மா போட்டோ காட்டினப்போ பார்க்கல. நீங்க 2 பேரும் பார்த்திருப்பீங்கல்ல. நினப்புதான். கல்யாணம் பண்ணிக்க போற நீயே போட்டோ பார்க்காம சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் அம்மா எங்க கிட்ட எல்லாம் போட்டோவை காட்டுவாங்களா? சொல்லு. அப்போ நீங்களும் போட்டோ பார்க்கலையான்னு? ம்ஹும். அம்மாவை தவிர யாருமே அந்த போட்டோவை பார்க்கல, இன்க்ளூடிங் அப்பா. ஒழுங்கா அவங்க போட்டோவை கொடுத்தப்பவே அத பார்த்து செலக்ட் பண்ணிருக்கலாம். கிடைச்ச சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டுட்டு இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? சரி விடு, அண்ணன் ஏதோ ஆசைப்பட்டு கேக்குது, நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணுவோமே. இப்ப என்ன பண்ண சொல்ற? எப்படியும் அந்த போட்டோ அம்மாவோட ஹேண்ட்பேக்லயோ இல்ல கபோர்ட்லயோ தான் இருக்கணும். அம்மாவுக்கு தெரியாம அதை எடுத்து காட்டிட்டு மறுபடியும் இருந்த இடத்துலயே அதை வச்சிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. வாவ். ம். சூப்பர் ஐடியாண்ண. ஆமா, இப்போ அந்த போட்டோவை யார் எடுக்கிறது? வேற யாரு? நீதான். என்னது? நானா? சான்ஸே இல்ல. ஏ. நான் தான் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். போட்டோ மிஸ் ஆவறத மட்டும் அவங்க கண்டுபிடிச்சாங்க, கண்டிப்பா என்னதான் கட்டம் கட்டுவாங்க. சாமி, நான் இந்த விளையாட்டுக்கு வரலப்பா, முடியாது. அண்ணனுக்காக இது கூட பண்ண மாட்டியா? என்ன எமோஷனல் பிளாக்மெயிலா? ம். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். அண்ணன் அண்ணியோட போட்டோ பார்க்க ஆசைப்படுறத அம்மா கிட்ட போய் ஜென்யூனா உண்மையை சொல்லிடலாம். ம். அதுக்கப்புறம் அம்மாவே இந்த போட்டோவை கட்டிட்டு போறாங்க. என்னன்னு சொல்ற? ம். 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 இல்ல ஸ்வேதா, அது சரி வராது. ம். அம்மா விருப்பத்துக்கு பொண்ணை பாருங்கன்னு சொல்லிட்டு இப்ப போய் அந்த பொண்ணை நான் பார்த்தே ஆகணும்னு சொன்னா நான் அவ்வளோ நம்பிக்கையா அவங்ககிட்ட பேசுனதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். அண்ட் இது வரைக்கும் என்னோட விஷயத்துல அம்மாவோட செலெக்ஷன் எல்லாமே சரியா தான் இருந்திருக்கு. அதே மாதிரியே இதுவும் எனக்கு ஏத்த மாதிரியே பர்ஃபெக்டா தான் இருக்கும்னு நம்புவோம். ம். ஓகே, நீங்க போய் தூங்குங்க. அண்ணா நீ? நான் தூங்குறது கொஞ்சம் டைம் ஆகும்டா, நீ போய் தூங்கு. ம். சரி. சரி, ஓகே. குட் நைட். Good Good night. night, guys. ம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.